அவர் முத சொன்ன வாக்குறுதியை நீட் தேர்வு ரத்து செய்யும்னு சொன்னார். கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னார். அது பண்ணல. முக்கியமான பிரச்சனை நகைக்கடனை பூரா யாருக்கு வேறுபாடு பாகுபாடு பார்க்காம எந்த பொருளாதார வித்தியாசம் பார்க்காம கூட்டுறவு பேங்க்லையும் நேஷனல் பேங்க்லையும் அடை வச்ச நகைகளை பூரா ரத்து செய்வாங்க, கடனை பூரா ரத்து பண்ண முடியாங்க. அதை பண்ணல. அடுத்து கல்லூரி மாணவருடைய வாங்கிய கல்வி படிப்புக்காக வாங்கிய அந்த கடனை பூரா ரத்து பண்ணணும்னு சொன்னாரு. சொல்லித்தான் ஓட்டு வாங்க. அதை ரத்து பண்ணல. முக்கியமான 3 இறங்குறதுக்கு ரத்து பண்ணல. மாதம் மின் வாரிய கணக்கெடுப்பு சொன்னாங்க, அதை நடத்தல. எதை செஞ்சிருக்காங்க? எதை செஞ்சாங்கன்னு சொல்லணும்ல. அவங்க எந்த விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற பொய்யை சொல்லி உண்மையை மறைத்து மக்கள் ஏமாந்த நேரத்திலே ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றார்கள். அவர்கள் மக்களிடத்தில் நம்ம ஆசை வார்த்தையை தூண்டி மக்களை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி பொய்யான வாக்குறுதி செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் செய்து தருகிறோம் என்று உண்மையை சொன்னார்கள், பொய்யை சொன்னார்கள். எடப்பாடியார் உண்மையை சொன்னார். பொய்யை சொன்னவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஆகவே முதலமைச்சர் சொல்வது அத்தனை பொய். முதலமைச்சருக்கு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து ஒரு பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எந்த நகரங்கள், எந்த கிராமங்கள், எந்த குக்கிராமங்களுக்கு போனாலும் அதிமுக தான் அடுத்த ஆட்சிக்கு வரும், எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வருவார், இந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆகிவிட்டது, வலுவடைந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லா கிராமத்திலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவர் மத்தியிலையும் பேசுறாங்க, கிராமப்புற மத்தியிலையும் பேசுறாங்க, சமூக ஆர்வலர்களும் பேசுறாங்க, விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதிகளும் பேசுறாங்க. அதனால இன்றைய ஆளுங்கட்சியினருக்கு அரசாங்கத்தை விட்டு கொடுத்துட்டு போறோமே, இலக்க போறோமேங்கிற பயம் வந்துருச்சு. ஏழாவது முறையாக மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். ஒரு காலம் நடக்கிற வாய்ப்பே இல்லை. பகல் கனவு. தமிழக வெற்றி கழகமும் தேமுதிகவும் எல்லாரும் அதிமுகவுல தான் கூட்டணி இணைவாங்க. எடப்பாடியோட தலைமை ஏற்று வருங்காலங்களில் ஒவ்வொருத்தரா அதிமுகவில் நினைவார்கள். இது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, இதுதான் தர்மத்தின் கட்டாயம். ஏனென்று சொன்னால் திமுக வேண்டாம், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கட்சிகள். அத்தனை கட்சிகளும் எடப்பாடியுடைய தலைமையிலே ஒருங்கிணைவார்கள். மிகப்பெரிய கூட்டணியை, பலமான கூட்டணியை அந்த எடப்பாடியார் அமைப்பார், வெற்றி பெறுவார், முதலமைச்சராக வருவார், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பார், நல்ல விதமான முற்போக்குத்தனமான திட்டங்களை கொண்டு பெரிய பெரிய முதலீட்டுகளை கொண்டு தமிழகம் செழிப்பான, வளமான, வல்லமையான தமிழகமாக உருவாவதற்கு எடப்பாடியார் பாடுபடுவார். அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி 50% மேல் ஓட்டுகளை வாங்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். இதுதான் நடக்க போகிறது. இதுதான் உண்மை. 2026 திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கலை கொடுக்கும். அதிமுகவுக்கு எடப்பாடியார் தலைமைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிவிகே என்பது இப்போது பிறந்த குழந்தை. திமுக என்பது 70 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயதான ஒரு பெரியவர். திமுக கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் பக்குவப்பட்டு இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சிகள். அதிமுக தான் 52 வயது பூர்த்தியான அனுபவமிக்க ஒரு அற்புதமான எல்லா விவரங்களும் தெரிந்த ஒரு இளைஞர். 52 வயசு சொன்னால் எல்லா விவரங்களும் தெரிந்த இதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள மனிதருக்கு தான் 52 வயசுல இருக்கும். அடிவிப்பன் திரைப்படத்தில் புரட்சி எம்ஜிஆர் அடிக்கின்ற பொழுது அவருக்கு 50 வயசு, 52 வயசு. அந்த நேரத்தில் சிங்கத்தை அடக்குவார். அது மாதிரி இன்னைக்கு 52 வயசுல அதிமுக முடிச்சு 53வது வயசுல அடியெடுத்து வைக்கிறது. அருமையான ஒரு தொண்டர்களை நிரம்பிய கூட்டமாக, தொண்டர்கள் நிரம்பிய ஒரு இயக்கமாக அதிமுக வளர்ச்சி பாதை கொண்டு சென்றிருக்கின்றார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார். இன்றைக்கு பூத் கமிட்டி வாயிலாக படித்த இளைஞர்களும் படித்த பெண்களும் சாரசாரியாக அணிவகுத்து இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் வாயிலாக பார்க்கின்ற பொழுது அற்புதமான ஒரு மல்யுத்தத்திலே ஒரு வீரன் எப்படி வெற்றி வருவானோ அதே போல் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெறும், எடப்பாடியார் பெறுவார். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.